அன்பர்களுக்கு வணக்கம். நலன் சரித்திரத்திலே 4வது பாகத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சனி நலன் உடம்பிலிருந்து விலகியதாலே அந்த தான்தோன்றி மரத்திலே அது சுருண்டு விழுந்தது. அன்றிலிருந்து தான்தோன்றி காயை மக்கள் பயன்படுத்தவில்லை. அது களித்தொட்ட காயாக மாறியது. பாகுகன் என்ற நலனும் ருதுவர்மனும் விரப்பதேசம் போனார்கள். சுயமரம் பற்றி ஆடம்பரம் ஏதுமில்லாது அமைதியாக இருந்தது அந்த தேசம். இது என்ன, எவரையும் காணுமே என்று ருதுவர்மன் ஆச்சரியப்பட்டான். என்னை வரவழைக்கவா அல்லது பாகுகனை வரவழைக்கவா? பாகுகன் வெறும் தேரோட்டியாக தெரியவில்லை, வேறேதோ சிக்கல் இருக்கிறான். அவனிடமிருந்து ஏதோ விஷயம் வெளியே போய் மரத்தில் சொருகி கொண்டது. அது சொருகி கொண்டதும் இவன் கம்பீரமாகிவிட்டான். உடம்புதான் சீனமாயிருக்கிறதை தவிர அவன் நடைகள் ராஜ கம்பீரம் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டான். ஒருவேளை இது நலனாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் இருந்தான். அப்படி இருப்பின் நான் அவனை அவமரியாக நடத்தாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டான். மறுநாள் விடிந்தது. நலன் வந்திருப்பதை தமயந்தி புரிந்து கொண்டாள். நலனின் தேரோட்டம் இப்படி ஒரு சத்தத்தை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டாள். உப்பருகிலிருந்து பார்த்தால் மனித நடமாட்டம் தெரிந்தே தவிர நலனை தெரியவில்லை. தன்னுடைய தோழியை அனுப்பினாள். கேசினி என்ற அந்த தோழி நலனை சந்தித்த போது, நலனுக்கு நெருப்போ தண்ணீரோ கொடுக்காதே என்று தமயந்தி கட்டளையிட்டாள். வந்த விருந்தினருக்கு சமைக்க நெருப்பும் குடிக்க நீரும் கொடுக்காமல் எப்படி இருப்பது என்று கவலையோடு கேசினி போக, நலன் எழுந்து வந்து பானைகளை பார்த்தான். அவைகளில் நீர் நிரம்பின. ஒரு கைப்பிடி புல்லை வானத்தில் நீட்டினான். கதிரவன் வெளிச்சத்தில் அந்த புற்கள் பற்றி கொண்டன. அடுப்பில் அவற்றை தூக்கி போட விறகுகள் பற்றி கொண்டன. தண்ணீரில் கொதிக்க துவங்கியது. உதைக்க வேண்டிய உணவை தயாரித்தான். அவைகளை ஆற வைத்தான். வேண்டுமென்றே விஷயங்களை கலந்தான். உப்பிட்டான், குலுக்கினான். குதிரைகள் ஆவலாக இருந்தன. கேசினி தமயந்திரன் வந்து சொன்னாள், அப்படியானால் அது நலன்தான். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர் சமைத்த உணவை கொண்டு வா, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் என்று கேசினி ரகசியமாக உணவை கொண்டு வர, அதை சாப்பிட்டு நலன் தமயந்தி என்று உறுதியாயிற்று. தமயந்தி குழந்தைகளை நலன் பார்க்க எடுத்து போகுமாறு சொன்னால், கேசினி குழந்தைகளை பாகுடன் அழைத்து போனதும் பாகுன் என்ற நலன் மனம் கலங்கினான். குழந்தைகளும் பயமின்றி அவனை விகார ரூபமாக இருந்தாலும் அவன் அருகே போயின. அவனை வியப்போடு பார்த்தன. அவன் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு தழுவி முத்தமிட்டு அழுதான். தமயந்திக்கு அவன் நலன் என்று உறுதியாயிற்று. கேசினியை விட்டு நலனை அரண்மனைக்கு வரச் சொன்னால். தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் தகவல் கொடுத்தாள். வந்து அருகே இருக்க பணிந்தாள். நலன் படியேறி வந்தான். உருவம் வேறாக இருந்தாலும் நடையில் அது நலன் என்று தமயந்தி உறுதி கொண்டாள். கைகள் குட்டையாக, கருப்பாய், உதடு பெருத்து, பெரிய காதுகளோடு, தூசு படிந்த உடம்போடும், வைக்கோல் ஒட்டி கொண்ட முதுகு போல் இருந்தாலும் அவனுடைய ராஜகம்பீரம் இருப்பதை உணர்ந்தாள். என்ன குற்றம் செய்தேன் பிரிந்து போவதற்கு? எதற்காக நடுஇரவில் புடவை அறுத்து கொண்டு போக வேண்டும்? அப்படி அறுத்து கொண்டு போனால் அந்த பெண்மணிக்கு எவ்வளோ பெரிய மானக்கேடு! அவள் என்ன செய்வாள்? யாரை கேட்பாள்? அப்படி கேட்கின்ற அத்தனை பேரும் அவளை எப்படி நடத்துவார்கள்? என்னவெல்லாம் பேசுவார்கள்? ஏன் இதனை மறந்து போனீர்? இரக்கம்தான் மனிதனுடைய உன்னத குணம் என்றீரே, உமக்கு ஏன் இரக்கம் இல்லாமல் போயிற்று? அக்னியை வளம் வந்த போது நீ எங்கு சென்றாலும் பின்தொடர்வேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அக்னியை முன்பு சத்தியம் செய்தீர்களே, எப்படி விலகினீர்கள் என்று கதறி கதறி கேட்டால் நலனும் அழுதான். தமயந்தி, தமயந்தி, நான் நலன்தான். நான் கார்கோடகனால் தீண்டப்பட்டு உருமாறி இருக்கிறேன். நான் உன்னை விட்டு பிரிவதற்கு நான் காரணமல்ல, கலிபுருஷன்தான் காரணம். கலிபுருஷன் என்னை படாதபாடு படுத்தியிருப்பதால் உன்னை விட்டு பிரிய முடியாமல் இருக்க முடியாமல் தவித்து அந்த அவஸ்தைகள் உனக்கு வரவேண்டாம் என்று நினைத்து விட்டு பிரிந்தேன். யாரேனும் எங்கேனும் உனக்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள். உன் கற்பும் கம்பீரமும் அதற்கு உதவி செய்யும். உன்னை எவரும் தவறாக நடத்திவிட முடியாது என்பதை நான் அறிவேன். தமயந்தி, இத்தனை நாள் பொறுத்து கலிபுருஷன் ருதுவனுடைய சூதாடு வித்தையை, கணக்கு வித்தையை நான் அறிந்து கொள்வேன் என்று சத்தியம் செய்தும் என்னை விட்டு விலகி போனான். நான் சூதாடி ஜெயிப்பேன் என்று தெரிந்து விலகி போனான். ஒரு தான்தோன்றி மரத்தில் காணாமல் போனான். தமயந்தி, நான் உன்னோடு சேரவே வந்திருக்கிறேன். கார்கோடன் எனக்கு 2 துணிகள் கொடுத்திருக்கிறான். இடுப்பின் மேலேயும் அந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டால் நான் பழையபடி உருமாறி விடுவேன். அவர்கள் தள்ளி நிற்க தன் உடையை மேலே கழட்டி அது மீது புதிய உடைகளை அணிந்து கொள்ள பளிச்சென்று நலன் அங்கு பிரகாசமானான். அந்த விகார உருவம் மறைந்தது. பீமராஜாவும் அவர் மனைவியும் தமயந்தியும் அவர் சேடியும் ஆச்சரியப்பட்டார்கள். நலன் கைகளை விரித்து தமயந்தியை அழைத்தான். தமயந்தி அவனை இருக்க அணைத்து கொண்டால், முத்தமிட்டால். அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று மற்றவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகினார்கள். மறுநாள் விடிந்து குளித்து புதிய உடைகளும் ஆபரணங்களும் அணிந்து நலன் அரசவைக்கு வர அரசவை அவனை எழுந்து நின்று வரவேற்றது. அவர்களை இங்கேயே தங்குமாறு வேண்டிக் கொண்டது. நலன் பல மாதங்கள் தன் மனைவியின் வீட்டில் சந்தோஷமாக இருந்தான். ஊருக்கு போக வேண்டும்,
அங்கு போய் தன் சகோதரனை தட்டி கேட்க வேண்டும் என்று பீமராஜாவிடம் சொல்ல, யுத்தம் வந்தாலும் வரும் என்று மிகப்பெரிய படையை அவனுக்கு அனுப்பினார். அவர்கள் தேரை சுற்றி யானை வர குதிரைகளை செலுத்தியவாறே பல பழங்கதைகளை பேசி எங்கே இருந்தோம், எங்கே பிறந்தோம், எங்கு பாம்பு கொத்தியது என்றெல்லாம் விவரித்து ஊர் வந்து புஷ்கரனை பார்த்தார்கள். உன்னை சூதுக்கு அழைக்கிறேன், சூதில் தோற்றவன் மறுபடியும் சூதுக்கு அழைத்தால் சூதுக்கு வர வேண்டும், இது நியதி. இழந்த பிறகு மறுபடியும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று போனவன் மறுபடியும் வந்து கேட்டால் சூது சரி என்று சொல்ல வேண்டும். எனவே நான் சூதாட வந்திருக்கிறேன். இந்த படைகளெல்லாம் உன்னுடைய மாமனாருடையவை, உன்னுடையவை அல்ல. உனக்கென்று இருப்பது தமயந்தி மட்டும்தானே. எனக்கு தமயந்தி மீது கொள்ளை ஆசை. இந்திராணி சபையில் திலோத்தமை ரம்பை எப்படி நடமாடுவார்களோ அப்படி என்னுடைய சமயந்தி தமயந்தி நடனமாட வேண்டும். இது என் ஆசை. எனவே உன்னிடம் வைப்பதற்கு தமயந்தி இருக்கிறாள், என்னிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நலன், உன் ராஜ்யம், உன் சொத்து, உன் சுகம், உன் உயிர் அத்தனை வேண்டும். கற்றுக்கொண்டு வந்து விட்டான். சூதாடை என்பது புஷ்கரனுக்கு தெரியவில்லை. அவன் காய்குலிக்கு போட்டான், தவறாக வந்தது. நலன் காய்குலிக்கு போட்டான், சரியாக வந்தது. புஷ்கரன் தோற்றான். ஒரே ஆட்டம், ஒரே பணையம், ஒரே ஜெயிப்பு. என் மனைவி உன் தாய் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மதனியை தவறாக பேசியதற்காக உன் நாக்கு அறுக்க வேண்டும், உன் நெஞ்சை பிளக்க வேண்டும். ஆனால் உன்னை மன்னித்து அனுப்புகிறேன். உடன் பிறந்தான் என்பதற்காக உன்னை வெளியேறச் செய்கிறேன். போய் எங்கேனும் இரு, உன் தேசமல்ல இது என்று புஷ்கரனை விரட்டினான். புஷ்கரன் அவமானத்தோடு வெளியேறினான். ஜனங்கள் ஓடி வந்தார்கள். வெகு நிம்மதி என்றார்கள். இப்போது விடுதலை என்றார்கள். மூச்சை எப்போதுதான் விடுகிறோம் என்றார்கள். புஷ்கரனுடைய கொடுமையை சொல்லி நலனுக்கு நன்றி சொன்னார்கள். நலன் அவர்களை இதமாக பேசினான், இனிமையாக பேசினான், நல்ல பல திட்டங்களை விரித்து பேசினான். நலனும் தமையனும் விஷாதேசம் குறித்து பல்வேறு திட்டங்களை விளக்கினார்கள். விஷாதேசத்து மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். நலனும் தமையனும் நல்ல புருஷனும் மனைவியாய் தேசத்தை ஆளும் உத்தம தம்பதிகளாய் வெகுகாலம் வாழ்ந்து வந்தார்கள். இதைவிட கஷ்டம் எவரும் அனுபவிக்க முடியாது. புருஷனை புரிந்தும் புருஷனை துணியை பீத்து கொண்டு போனதும், பிச்சைக்காரி போல் தெருவில் அடைந்ததும், குதிரைகள் தங்களுடைய செல்வங்களும் மனிதர்களும் சாக இவளே காரணம் என்று வியாபாரிகள் ஏசியதும், வனத்தில் அடைந்ததும், ஊரில் பிச்சி என தெரிந்ததும், குழந்தைகள் கேலி பேசியதும், ராஜமாதா அடைக்கலம் கொடுத்ததும், நலன் காட்டுக்குள் உள்ளு பாம்பை காப்பாற்றியதும், கொடும் விஷத்தை ஏற்றியதும், உருவம் மாறியதும், ருதுவர்ண மகாராஜாவுடன் சரதியாக இருந்ததும், அவருக்கு வித்தை காட்டியதும், தன் மனைவிக்கு சுயம்பரம் என்று தெரிந்து வேதனைப்பட்டதும், குதிரை ஏறி ருதுவர்ம மகாராஜு வந்ததும், தன்னுடைய தமயந்திக்கு ருதுவர்ம மகாராஜை சுயம்பரத்து கூட்டி வந்ததும், அங்கு நலன் என்று கண்டுபிடிக்கப்பட்டதும், தமயந்தி வந்து அழுததும், பதில் சொன்னதும், புதிய உதவி உடுத்தி கொண்டதும், பிறகு மெல்ல தமையதோடு சேர்ந்து பல முறை கதையாக விஷால் தேசத்திலும் வட இந்தியா முழுவதும் சொல்லப்பட்டது. துக்கம் என்பது மனிதருக்கு ஏற்படும் தான். அதனால் கலவரப்படக்கூடாது, கண்டபடி நடந்துவிடக்கூடாது. கொடுமையாக ஏற்பட்ட வேதனையை சகித்து கொள்ள வேண்டும் என்று நலன் தமயந்தி கதை சொல்கிறது. வதைப்பட்டது நலன் மட்டுமல்ல, வதைப்பட்டது தமயந்தியம்தான். அவர்களை சார்ந்தவன் தான் நலன் தான். ஒரு நல்ல அரசன் கெட்ட விஷயத்தால் வேதனைப்பது போல் நமக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் வேதனைகள் வரக்கூடும். அமைதியாய் ஏற்று கடக்கும் போது ஒரு காலகட்டத்தில் அந்த விஷயம் நகர்ந்து போய் நல்லது நடக்க துவங்கிவிடும். நல்லது நடக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இதுவே நலன் கதை நமக்கு தருகின்ற உபதேசமாகும். பாண்டவர்கள் தொடைதட்டி எழுந்து தீயதை அழிப்போம், அதுவரை பொறுப்போம், உறுதி கொண்டோம் என்று கதை கேட்ட பிறகு பாண்டவர்கள் அந்த முனிவர்களிடமிருந்து நலன் சரித்திரத்தை தெரிந்து கொண்டார்கள். நாமும் நலன் சரித்திரத்தை நன்றாக தெரிந்து கொண்டோம். சனியின் தொல்லையிலிருந்து விடுபடுவோம், வாழ்வில் இன்பத்தை பெறுவோம் என்று கூறி நலன் சரித்திரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.